Hi, this is Sarath Kumar from Madras IAS Academy. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து percentage. ஓகேவா? So, what is 25% of 200? 200 இன் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு மெத்தடாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து 25% அப்படின்னா எனி நம்பர் அவுட் ஆஃப் 100. ஆஃப்னா மல்டிப்ளை 200. 100 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. 25 into 2 நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு 50. இதை ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ 200ல் இது 100%. ஓகேவா? 200ல் பாதி எவ்வளவு? 100. இந்த 100ல் பாதி எவ்வளவு? 25%. 100ல் பாதி எவ்வளவு? 50. ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தடு, இது செகண்ட் மெத்தட். ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 40% 80 என்றால் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 40% ஆஃப் a நம்பர் is 80. வாட் இஸ் தட் நம்பர்? 40% அப்படின்னா டிவைடட் பை 100. ஓகே, 40% ஆஃப் a நம்பர் என்ன நம்பர் எனக்கு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அந்த நம்பரோட வேல்யூ வந்து 18 கிடைக்குது. 40% of the number is 80. Then find the x. ஓகேவா? இந்த 0 கேன்சல். 2 times 4, 5 2s are 10. ஓகேவா? அப்போ 2/5 x equal to 80. ஸோ இந்த 1 2 is 2, 4 2s are 8, 40 வரும். x equal to 40 into 5. ஸோ 4 5s are 20. ஸோ ரிசல்ட் இஸ் 200. ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு 200 ஆன்சர். ஸோ இது இல்லாமல் வேறு எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆப்ஷன் எலிமினேட் த ஆப்ஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ 200 இருக்கு. இந்த 200ல் 20% எவ்வளவு? ஸோ ஓகே, 200ல் 10% எவ்வளவு? 20. 10% வந்து 20. ஓகேவா? அப்போ 20% எவ்வளவு? 40. 20% 40. 20% 40னா அப்போ 40% எவ்வளவு? 80. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ரிசல்ட்? 40% எவ்வளவு? 80. 40% 80 வரணும்னா அப்போ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? 200 இருக்கும். ஸோ இது வந்து எலிமினேட் த ஆப்ஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டைரெக்டாக சால்வ் பண்ணுற மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் த ஆப்ஷன் மெத்தட். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம எப்படி பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். $15 ஆஃப் 300. ஸோ இப்போ 300 இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% கேட்டிருக்காங்க. ஓகேவா? 300 15% எவ்வளவு? இப்போ இதோட 10% எவ்வளவு? ஒரு 0 எடுத்துட்டீங்கன்னா 10%, 30. இதோட 5% எவ்வளவு? 10ல் பாதி 5. அப்போ 30ல் பாதி எவ்வளவு? 15. அப்போ இதோட 15% நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. 45 இஸ் த ரிசல்ட். ஓகேவா? ஸோ இது இந்த ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மெத்தடு 15% அப்படின்னா டிவைடட் பை 100 இன்ட்டு 300 ஈக்குவல் டு வாட்? ஓகேவா? இதான் இதுக்கு மீனிங். 15% ஆஃப் 300 இதான் மீனிங்கு. இந்த 0 அடிச்சாச்சு, இந்த 0 அடிச்சாச்சு. 15 into 3 45. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் பெர்சன்ட் ஆஃப் 80 இஸ் 20? அதாவது 80ல் 20 என்பது எத்தனை சதவீதம்? இப்போ 80 இருக்கு. ஓகேவா? சதவீதம் அப்படின்னா அதை அதாவது 100% காமனாக பார்த்தீங்கன்னா 100 தான் பர்சன்டேஜ். இப்போ 80 இருக்கு. ஓகேவா? 80ல் இதோட பாதி எவ்வளவு? அதாவது இது 100%. ஓகேவா? இப்போ இது 50% அப்படின்னா இதில் பாதி 40. ஓகே, இதில் பாதி எவ்வளவு? 25%. அப்போ இதில் பாதி எவ்வளவு? 20. ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா 80ல் 20ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். 25 இஸ் த ரிசல்ட். ஸோ இது ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தடு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் மெத்தட்? ஸோ 20, 80,
இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணுறேன். 4 2s are 8, 5 2s are 10, 1 4 is 4, 5 4s are 20, 5 into 5 25. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் மெத்தடு. ஸோ ஓகே, ஒரு எண் 20% அதிகரித்து 120 ஆனது, அந்த எண்ணின் முழு மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த ஒரு நம்பரில் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ 90ன்னு இருக்கு, இதில் 10% எவ்வளவு? 9. 20% எவ்வளவு? 18. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 18 90ஓட ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 108 கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 120 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இது ஆப்ஷன் வராது. ஸோ நெக்ஸ்ட் 100 இருக்கு. 100ல் 10% வந்து 10. அப்போ 20% எவ்வளவு? 20. இந்த 20யை ஆட் பண்ணுறோம், நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 120 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இது ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறது. நெக்ஸ்ட் மெத்தட் டைரெக்டாக சால்வ் பண்ணி ஒரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபுல்லாக இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஒரு இப்போ 20% டிவைடட் பை, அதாவது 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 20% ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 120 கிடைக்குது. ஸோ ஓகே, இப்போ ஒரு எண் இருக்குது, அந்த ஒரு எண்ணுன்றது எக்ஸு. இந்த எக்ஸோட 20% இதோட ஆட் பண்ணால் நமக்கு 120 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ இது 100, 20x ப்ளஸ் 100x ஈக்குவல் டு, இந்த 100 அங்கே போனுச்சுன்னா 1200 ஆகிடும். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? 120x ஈக்குவல் டு 1200 இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான். இந்த 120 இந்த 120 அடிச்சுட்டேன். ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னது? இங்கே இன்னொரு 0 வரும். ஓகேவா? இங்கே இன்னொரு 0 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 100. இதோட ரிசல்ட் வந்து 100. ஒன்று சால்வ் பண்ணுற மெத்தடு, இன்னொன்று நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுற மெத்தட். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 150 10% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 150 இருக்கு, இதில் 10% அப்படின்னா ஒரு 0வை எடுத்துருங்க. ஒரு 0வை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் 10%. ஸோ இதோட ரிசல்ட் வந்து 15. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ 500ன் 60% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 500ல் 60% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து, இப்போ 500ல் இது வந்து 100%. ஓகேவா? ஸோ இப்போ 50% அப்படின்னா இதில் பாதி 50%. அப்போ இதில் பாதி எவ்வளவு? 250. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 10% எவ்வளவு? ஒரு 0 எடுத்துருங்க. 10% எவ்வளோ? 50. ஸோ நமக்கு 60% கிடச்சிருச்சா? இதோட ரிசல்ட் வந்து 300. ஸோ ஒன்று இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மெத்தடு. %60 ஆஃப் நான் மல்டிப்ளை இன்ட்டு 500. ஸோ இந்த 0 அடிக்கிறேன், இந்த 0 அடிக்கிறேன். ஸோ 6 into 5 30, ஒரு 0, 300 இதோட ரிசல்ட். ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு எண்ணின் 30% 90 என்றால் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 30% போட்டால் நமக்கு ஆன்சர் 90 வரணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பார்க்குறேன். இப்போ 250 இருக்கு ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். இப்போ 10% வந்து 25. ஓகேவா? அப்போ இதோட 30% எவ்வளோ வரும்? ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு 75 கிடைக்கும். ஸோ அப்போ இது ஆப்ஷன் கிடையாது. நமக்கு எவ்வளோ வரணும்? 90 வரணும். இப்போ 300 எடுக்கிறேன். 300க்கு 10% எவ்வளவு? 30. அப்போ 30% எவ்வளவு? 90. ஸோ 90 வந்துருச்சா? ஸோ 300 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மெத்தடு. இது வராது, இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணி போடலான்னு. ஸோ ஒரு நம்பருக்கு 30% ஆஃப்னா மல்டிப்ளை.
எக்ஸு ஏதோ ஒரு நம்பருக்கு 30% எடுக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கணும்? 90 கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜீரோ அடிச்சுட்டேன். ஓகேவா? 3x இந்த 10 என்ன பண்ணுறோம்? அந்த சைடில் கொண்டு போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 900 கிடைக்கும். 1 3 is 3, 3 3s are 9. ஸோ ரிசல்ட் இஸ் 300. எக்ஸோட வேல்யூ வந்து 300. எக்ஸோட வேல்யூ 300. நெக்ஸ்ட் 80லிருந்து 100ஆக அதிகரிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20 ரூபா அதிகமாகிருக்கு. அப்போ 20ன்றது 80ல் எத்தனை சதவீதம்? இதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ 20, இப்போ 80ல் 50%, இது வந்து 100%. 80ன்றது இதில் பாதி 50%. அப்போ இதில் பாதினா 40. நெக்ஸ்ட் 25% எவ்வளோ? இதில் பாதி 20. ஸோ அப்போ 20ன்றது 25%. அப்போ ஆன்சர் இஸ் 25%. ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ 80ன்றது 100 அதிகரிச்சிருக்கு. இதில் எவ்வளோ கூடியிருக்குன்னா 20 கூடியிருக்கு. இப்போ 100% 80ன்னா 50% 40. அப்போ 50ல் பாதி 25, 25% 20. ஸோ அப்போ அவன் கேட்டது 20ன்றது எத்தனை சதவீதம்? ஆன்சர் இஸ் 25. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மெத்தட் இப்போ 80ல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பர்சன்டேஜ் மீன்ஸ் 100 × 100. ஓகேவா? இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிட்டு 4 2s are 8, 5 2s are 10, 1 4 is 4, 5 4s are 20, 5 × 5 25. இது ஒரு மெத்தடு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த 75% ஆஃப் 400 அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த 75% ஆஃப் 400? இப்போ 400 இருக்கு, அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 100 100 100 100. ஸோ ஆக்சுவலாக 100ல் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கு. ஓகேவா? 100% அப்படின்றது 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அவன் 75 கேட்டிருக்கான். இது 25%, இது 25%, இது 25%. ஸோ டோட்டலாக 75% தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் 300. ஸோ ஆன்சர் இஸ் 300. ஸோ இது ஒரு மெத்தடு சால்வ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ 75%, டிவைடட் பை 100, ஆஃப்னா மல்டிப்ளை இன்ட்டு 400. இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ கேன்சல். ஸோ 75 × 4. ஸோ ரிசல்ட் இஸ் 300. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு a number decreased by 10% becomes 270. அதாவது ஒரு எண்ணில் 10% குறைந்தது 270 ஆகுது. அப்போ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம டைரெக்டாக ஆப்ஷன் போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னுமே தெரியுது, இந்த நம்பரில் 10% குறைக்கணும். இதில் 290 இருக்குன்னு வச்சுங்க. இதில் 10% எவ்வளவு? 29. 29 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 30 மைனஸ் பண்ணால் 260 கிடைக்கும். அப்போ இதோட ரிசல்ட் வந்து 261. ஓகேவா? இது வராது. ஏன்னா அவன் 270 வரணும்னு சொல்கிறான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ன்றேன். எப்படின்னா, இப்போ 300 இருக்கு. 300ல் 10% எவ்வளோ? 30. 30 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 270. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துருச்சா? 10% குறைச்சேன். அப்போ 300ல் 10% குறைச்சேன், எனக்கு 270 வருது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? 300 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். அறுபது என்பது எந்த எண்ணின் 20% கேட்குறாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஆப்ஷன்லேயே போயிடலாம். இப்போ 20% ஒரு எண்ணில் நமக்கு 60 வரணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் பாருங்கள், இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு நான் ரவுண்ட் ஆப்ஷனே செக் பண்ணுறேன். 200ன்னு இருக்கு. 200ல் 10% வந்து 20. 20% எவ்வளவு? 40. இதில் 40 மைனஸ் பண்ணுறோம். 200ல் 40 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 160 கிடைக்கும். சரியா? ஸோ இது கிடையாது. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 20% வந்து 60 வரணும்னு சொல்லியிருக்கான். இதில் 40 வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் 300 செக் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ 300 இருக்கு. 300ல் 20% எவ்வளவு? ஸோ 10% 30 அப்படின்னா 20% 60. 20% எதுக்கு 60 வரும்னு கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ 20% எதுக்கு 60 வரும்? 300 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 300. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்பதின் 5% எவ்வளவு? வாட் இஸ் 5% ஆஃப் 80 கேட்டிருக்காங்க. இப்போ 80 இருக்கு. 80ல் 10% எவ்வளவு? 10% எவ்வளவு? 8. ஓகேவா, ஸோ 10% 8னா அவன் கேட்டிருக்கிறது 5% தான் கேட்டிருக்கான். 10ல் பாதி 5, அப்போ 8ல் பாதி 4. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஓகே, நெக்ஸ்ட். What percent of 250 is 50? 250ல் 50 என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, 250 இருக்கு. இதில் 10% போடுறேன், எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 25. நமக்கு ஆன்சர் வந்து 50 வரணும். ஸோ இன்னொரு 10% போடுறேன், அப்போ இன்னொரு 10% 25 வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன், 20% வந்துருச்சா? நமக்கு அவன் என்ன சொல்லியிருக்கானா, 50ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். 50ன்றது எத்தனை சதவீதம்? 20% ஆன்சர். ஸோ 20 இஸ் ரிசல்ட். ஸோ இதை வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒன்று இருக்கு, சால்வ் பண்ணியும் போடலாம். 50 என்பது 50ன்றது 250ல் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 100. இந்த 0 அடிச்சிட்டேன். ஸோ 125 இஸ் 25. 2 டைம்ஸ் என்ன வரும்? 50 வரும். 2 × 10 20. ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் 20. ஸோ இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட். ஓகே, வாட் இஸ் 33.33% ஆஃப் 300? ஸோ இப்போ 300 இருக்கு. ஓகேவா, இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதோட 30% வந்து, ஸோ இதோட 10% பார்த்தீங்க அப்படின்னா 30 வருது. அப்போ 30% என்ன வரும்? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30யா? அதே மாதிரி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 90 வருமா? ஸோ அப்போ 30% வந்து 19 கிடைக்குது. ஓகேவா, இப்போ 33% கேட்டிருக்காங்க. அப்போ 3% அப்படின்னா இதில் ஒரு 0 எடுத்துட்டா 3யா? அதே மாதிரி இதில் ஒரு 0 எடுத்துருங்க, 9 வந்துடும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.3 கேட்டிருக்காங்க. 0.3 அப்படின்னா, ஸோ என்ன பண்ணேன்னா இந்த 9க்கு அந்த பாயிண்ட் வச்சிடறேன், 0.9. ஸோ இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 33.3 நமக்கு வந்துருச்சா ரிசல்ட்? அப்போ 99.9. ஓகேவா, ஸோ 99.9 இதுக்கு க்ளோஸராக என்ன இருக்குது நமக்கு? 100. ஸோ இதுதான் ரிசல்ட். ஓகேவா, நெக்ஸ்ட். 200ன் 10%ஓட 200ஓட 15% ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ 200ல் 10% எவ்வளவு? இதோட 10% வந்து 20. ஓகேவா, ஸோ அதே 200ல் 15% எவ்வளவு? ஸோ 10% 20னா 15% 30. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 50. ஸோ ஆன்சர் இஸ் 50. ஸோ இது ஒரு மெத்தடு சால்வ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ 10% அப்படின்னா டிவைடட் பை 100 இன்ட்டு 200 ப்ளஸ் நெக்ஸ்ட் 15% கேட்டிருக்காங்கன்னா 15 டிவைடட் பை 100 இன்ட்டு 200. ஓகேவா, இந்த 0 அடிச்சாச்சு, இந்த 0 அடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த 0 அடிச்சிட்டேன், இந்த 0 அடிச்சிட்டேன். 10 × 2 20. 20 + 15 × 2 30. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 50. ஓகேவா, ஸோ அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் எ நம்பர் இஸ் 80% ஆஃப் 250. ஸோ அதாவது 80% ஆஃப் 250ன்னு கேட்டிருக்காங்க. 80% மீன்ஸ் 80 டிவைடட் பை 100 ஆஃப் அப்படின்னா இன்ட்டு 250. இந்த 0 அடிச்சிட்டேன், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சாச்சு. ஸோ 8 × 25. ஸோ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 200. ஸோ ஆன்சர் இஸ் 200. ஸோ இது ஒரு மெத்தடு. ஓகேவா, நெக்ஸ்ட் மெத்தடு 250ல் 80% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா,
ஓகே. இப்போ 250ல் 10% எவ்வளவு? 25. ஓகேவா? ஸோ இது 40% எவ்வளவு? ஸோ அப்போ 10 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40. அப்போ 25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 100. இப்போ அவன் கேட்குறது எவ்வளோ? 80% கேட்டிருக்கான். அப்போ 40 + 40 80யா? அப்போ 40 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 80 கிடைக்குது. அப்போ 100 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 200. ஸோ இது ஒரு ரிசல்ட். ஸோ இந்த மாதிரியும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே. What is the percentage change from 120 to 150? அதாவது 120ன்றது 150ஆக மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 30 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 30 ரூபான்றது 120ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் இப்போ 120ல் 50% எவ்வளவு? 60. அப்போ அந்த 50ல் பாதி எவ்வளவு? 25. ஸோ அப்போ 60ல் பாதி எவ்வளவு? 30. அப்போ 25% தான் ரிசல்ட். ஓகே, இது ஒரு மெத்தட். 120ல் 150 ஆகுது. இந்த 120க்கு 150க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து 30. 30ன்றது 120ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. 120ல் பாதி, 120ன்றது 100%. அப்போ 50% 60. அப்போ 50ல் பாதி 25. அப்போ 60ல் பாதி 30. அப்போ 25ன்றது 30%. ஒன்று இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன? ஸோ 30ன்றது 120ல் எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 0 அடிச்சாச்சு. ஓகேவா? 6 2 12, 15 2 30, 3 2 6, 5 2 10, 1 3 3, 5 3 15. 5 × 5 நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் 25. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேவா? Next question. What percent of 500 is 125? 500ல் 125 என்பது எத்தனை சதவீதம்? ஸோ இப்போ 500ல் 125ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எத்தனை 125 இருக்குது 500ல்? 1 டைம்ஸு, 2 டைம்ஸு, 3 டைம்ஸு, 4 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் ஒரு 100% இருக்குது அப்படின்னா எத்தனை சதவீதம் இருக்கும்? இது ஒரு 25%, இது ஒரு 25%, இது ஒரு 25, இது ஒரு 25%. அப்போ அவன் என்ன கேட்குறாங்கன்னா 500ல் 125ன்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க? 25%. ஸோ இது ஒரு மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் வேறு எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? 125ன்றது 500ல் எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 0 அடிச்சாச்சு. இந்த 0 அடிச்சிட்டேன். 1 5 5, 2 5 10, பாக்கி 2 5 5 25. ஸோ 25% is the result. So answer is 25. Next, question number 20. 40 is what percent of 116 கேட்டிருக்காங்க. 160ல் 40 என்பது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 160ல் எத்தனை 40 இருக்கு? மொத்தம் 4 40 இருக்கு. ஓகேவா? 4 40, 4ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 25%. ஸோ டோட்டலாக 100%ன்றது 100%. ஓகேவா? ஈச் 25%. ஓகேவா? ஸோ அப்போ 40ன்றது 160ல் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க? 25%. இதுதான் ரிசல்ட். ஓகே. ஸோ இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இது ஈஸியஸ்ட் வே. ஓகேவா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் 40 அப்படின்றது 160ல் எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு 100. இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். 1 டைம்ஸ் 4, 4 டைம்ஸ் 16. ஓகேவா? இது 10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 1 2 is 2, 5 2s are 10. 5 × 5 நமக்கு கிடைக்கிறது 25. ஸோ இதுதான் ரிசல்ட். தேங்க்யூ.